அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மாண்புமிகு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் அமைச்சர். திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. முதல் கட்ட பார்வை என்ன, எப்படி பார்க்குறீங்க இந்த ஜாமீனை? ஒன்று இது ஒரு சட்ட போராட்டம். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அது இப்போ உள்ள குற்றச்சாட்டு அல்ல. அவர் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது, அவருடைய அமைச்சரவையில் இருந்தபோது ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்ட விதம், அவர் நடத்தப்பட்ட விதம், அந்த வழக்கு இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது. இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு நமக்கெல்லாம் தெரியும். என்ன அரசியல் உள்நோக்கம்ன்றீங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இப்போ எப்படி பாரதிய ஜனதா கட்சியும் அவங்களுடைய இயந்திரங்களும் இடி போன்ற அமைப்புகளை, ஐடி போன்ற அமைப்புகளை, சிபிஐ போன்ற அமைப்புகளை அவங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தின குற்றச்சாட்டு பரவலாக வந்துட்டு இருந்தது. இப்போ இதில் இப்போ ஒரு நெடிய சட்ட போராட்டத்திற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தீர்ப்பு பெற்று வெளியே வர்றார். எனவே இது ஒரு சட்ட போராட்டம். இந்த சட்ட போராட்டத்தில் அவர் பக்கம் ஒரு ஜாமீன் கிடைத்திருக்கிறது என்பதோடு நம்ம இதில் நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வேறு பெருசாக பேச ஒன்றும் இல்லை. பேச நிறைய இருக்குன்றதுனால அமைச்சர்கிட்ட கேட்கணும். முதலமைச்சர் ஒரு சந்தோஷம் வாழ்த்து செய்தி வெளியிடுறாங்க. அதில் சொல்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உங்களோட தியாகம் பெருசு, அதனினும் நீங்கள் காட்டிய உறுதி அதை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்வது முதலமைச்சர். தியாகம்னு எதை சொல்ல வராங்க? நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதல்லேருந்தே ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு இன்டென்ஷனல் கைது, ஒரு உள்நோக்கத்துடனான கைது என்பது இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்து. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு கைது செய்யப்பட்டு 472 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார் என்ற கருத்தோடு நம்முடைய முதல்வர் பேசியிருக்கலாம். உள்நோக்க கைது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஜாமீன் கிடைத்த உடனேயே எதிர்க்கட்சிகளினுடைய சமூக வலைதளங்களில், ஏன் எதிர்க்கட்சி பாஜக அதிமுகவிலலாம் சொன்னது, இந்த குற்றச்சாட்டை யார் சொன்னாங்கன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் 2014 இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆதாரம் இருக்கிறது, பட்டியல் தருகிறேன் அப்படின்னு முரசொலியில் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கின் நீட்சி தான் இது. ஆனால் எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் பாருங்கள். முதலமைச்சர் இன்னைக்கு தியாகம்னு சொல்கிற இடம் இது என்ன இரட்டை நிலைப்பாடு புரிஞ்சிக்க முடியலையே. இப்போ நீங்கள் இரட்டை நிலைப்பாடுன்னு எடுக்கண்டா. நீங்கள் முதல்வர் அப்படி சொல்லலைன்னு சொன்னாங்களா? நீங்கள் அந்த வழக்கையும் நம்ம இதையும் முடிச்சு போடாண்டாம். இப்போ நம்ம தொடக்கத்திலேருந்தே இந்த இவருடைய கைது விஷயத்தில் பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, அந்த ஈடி நடந்து கொண்ட விதம், அவர்கள் இந்த கையாண்ட விதம் என்பது ஒரு அன்டெமோக்ராட்டிக், ஒரு சட்ட ஒரு பூர்வமாக அல்ல. இது ஒரு அரசியல் ஒரு அட்டாக் தான். எப்படி அரசியல் அட்டாக்? நீங்க சொன்ன குற்றச்சாட்டு தானே. இந்த பிஎம்எல்ஏ சட்டம் எதன் மீது பாயுது? சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டம் எங்கு வருது அப்படின்னா, நீங்க சொன்ன மூல வழக்கின் நீட்சி தான். அந்த பணத்தை தான் இவங்க பயன்படுத்தி இருக்காருன்னு நியாயப்படி நீங்க சந்தோஷப்படணும். உங்க குற்றச்சாட்டை ஈடி வலிமையா எடுத்திருக்குன்னு நீங்க மகிழ்ச்சி தானே அடையணும். நீங்க அப்படி எடுக்க முடியாது. நீங்க இது ரெண்டா எடுக்கலாம். ஒன்று வழக்கு. இந்த வழக்கு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது நடத்தப்பட்ட வழக்கு. அப்போது நாங்கள் ஜெயலலிதா பீரியடில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகளை பற்றி பேசணும். அதில் எங்களுடைய கருத்துக்களை கூறினோம் என்றால் கூறினீங்க. அதில் நாங்கள் அதை வித்ட்ரா பண்ணவோ, நாங்கள் இப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லலை. வீடியோவே இருக்குன்னு சொல்லலை. நாங்கவே சொல்லலை, எங்கே நாங்கள் சொல்ல. ஆனால் அதற்கு பிறகு அந்த வழக்குகளை ஈடி கையாண்டது. இப்போ ஈடிட்ட நாங்கள் என்ன சொல்லணும், இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகளில் பலர் இருக்கிறார்கள், பல வழக்குகள் இருக்கு. அவர்கள் மீது இவங்க ஈடி என்ன நடவடிக்கை எடுத்து. அப்போ ஈடியினுடைய நடவடிக்கை என்பது ஒரு சாய்ஸ், பாரபட்சமாக இருக்காங்கன்றீங்க. அவங்க யாரை பண்ணலாம், எதை பண்ணலாம், ஒரு சாய்ஸை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்க அணுகுறது நம்ம ஏற்றுக்கிட முடியாது. இப்போ திமுக பொறுத்தவரை தப்புன்னு தான் சொல்லும். அதே நேரத்தில் நாங்கள் மனித உரிமை போன்றவற்றில் மிக தெளிவான பார்வை உடையவர்கள். யான் ஒரு 2 விதமான அணுகுமுறை நீங்கள் பாஜக வைக்கிறது, ஒரே அணுகுமுறை வைக்க வேண்டியதானே. இரட்டை நிலைப்பாடு அப்படின்றீங்க. பாஜக வாஷிங் மிஷின், அங்கே போனால் என்ன குற்றம் சாட்டினாலும் சரியாயிடும் அப்படின்னு. பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கு, திமுகவில் சேர்ந்துட்டா தியாகி பட்டமே கொடுத்துருவாங்க அப்படின்றது விமர்சனமாக தானே இருக்குது. நீங்கள் இது இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கே பொருத்தம் இல்லாது. நீங்கள் தமிழ்நாட்டில்
இவ்வளோ வழக்குகள் உள்ள ஆள், இப்படி பிரச்சனை உள்ள ஆள் திமுகவில் சேர்ந்துட்டாரு, எல்லா வழக்கையும் திமுக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு இல்லாட்டு கேப்டன் அபயன்ஸ்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. பாஜக வந்து செய்வது வந்து பல வழக்குகள் பல குற்றச்சாட்டுகள் உள்ளவங்கள அவங்க வந்து எடுத்து அந்த வழக்குகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஒன்றும் இப்போ ஷிண்டே வழக்கு என்னாச்சு, அதுதான் நம்ம வாஷிங் மிஷின்னு சொன்னோம். இது வந்து அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கார், அவர் திமுகவில் வராரு, திமுகவில் வந்த பிறகு அவர் திமுகவில் பணியாற்றுகிறார். அவருடைய பணியை முதல்வர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். அதையும் வந்து பாஜகவுடைய அணுகுமுறையை நம்ம வந்து கோரிலேட் பண்ண முடியாது. அடுத்து அமைச்சராவாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. பல ஊடகங்களில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அமைச்சரவை தள்ளி போவதற்கு காரணமே செந்தில் பாலாஜி வருகைக்காக அப்படின்னு. இது முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் அதுதான் காரணமாக இருக்கா? நீங்கள் தொலைக்காட்சியினுடைய இது யூகங்களுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் அமைச்சரவைகளை பொறுத்தவரை அது ஒரு முதல்வருடைய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். அவங்க வந்து யாரை அமைச்சராக வைக்க வேண்டும் என்றால் தாராளமாக அவங்க வைக்கலாம். அப்படிதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. முதலமைச்சர் தான் ஜெயலலிதா இருந்தபோதும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க. பிரதமர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படலை. இன்னைக்கு இதெல்லாம் வந்து அவரோரு முதலமைச்சரின் தனிப்பட்ட பிரதமர்கள் முதலமைச்சர்கள் அது அவருடைய தனிப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. இந்த முடிவு முதலமைச்சர் தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட இதில் ஆளுநர் மாளிகையும் ரொம்ப முக்கியமான ரோல். திரு RN ரவி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. அது என்ன முடிவு எடுக்க முடியும்? ஜாமீன்ல தான் வந்திருக்கிறாரு சார். அப்படி நீங்க வழக்கு இருக்கு, அப்படி நான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படி நீதிமன்றத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா? ஆளுநர் வந்து அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் அவர் பேச முடியும், தவிர எக்ஸ்ட்ராவாக பேச முடியாது. தார்மீக ரீதியாகவும் அவர் கேட்குறார். தார்மீகம் வந்து என்ன தார்மீகம் அவர் சொல்லார்? ஒரு குற்றச்சாட்டில் இருந்து பிணையில் தான் வந்திருக்கிறாரு, சாட்சியங்கள்லாம் கலைச்சிடக்கூடாது, தார்மீகமாக நான் யோசிப்பேன். பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்தார். அந்த வழக்கில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது. சிஎம் ஆனார் திரும்ப. அடுத்து மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பிரதிநிதிகளை அனுப்புறீங்க, என்ன காரணம்? ஒருவேளை அதிமுக தலைவர்கள் வந்துருவாங்க? நீங்கள் மது ஒழிக்க என்பது வந்து எங்களுடைய கொள்கைதான். மதுவினுடைய தீமையை நாங்கள் வந்து ஆதரிச்சா பேசிகிட்டு இருக்கோம். மதுவினுடைய கொடுமை தொடர்ந்து நாங்கள் சொல்லாமா? மது பழக்க வழக்கம் வந்து கண்டிப்பாக குறைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆழமான கருத்து தான். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதில் வந்து எங்கே அதிமுக தலைவர்கள் வந்துருவாங்களோ, ஓப்பன் அழைப்பு அதிமுகவுக்கு விசிக்கு அழைப்பு விடுத்ததுனால சரி நம்ம 2 பேரும் அனுப்பிச்சிருவோன்றதுக்காக அனுப்பிச்ச மாதிரி. அப்போ எங்கள் அரசியல் நிலைப்பாட்டையும் கொள்கை நிலைப்பாட்டையும் வந்து உறுதி செய்யுது அதிமுக நினைக்குதலா? அந்த அளவுக்கு எங்கள் கொள்கை வீக்காக இருக்கா? அப்படி இல்லாமல் கிடையாது. விசிகனுடைய அழைப்பு ரொம்ப முக்கியமானது இல்லை. ஒரு அதிமுக நீங்கள் வரட்டுன்னு நீங்கள் வந்து சில விஷயத்த ஊர் கூடி தான் செக் எழுக்க முடியும். ஊர் கூடி தான் செக் எழுக்க முடியும். மது என்பது ஒரு கலாச்சாரத்தோட கலந்து விட்ட ஒன்று. இதை ஒரு கலாச்சார மாற்றத்தின் மூலமாகத்தான் உருவாக்க முடியும். ஆனால் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஊர் கூடி தேர் இழுக்கணும் வரட்டும் அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஒருவேளை அதிமுக வந்து அந்த மேடையில் திமுக மிக கடுமையாக விமர்சித்து கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தெல்லாம் எடுத்து பேசியிருந்தா என்ன நடந்திருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்களுக்கு பக்குவத்தை தான் அது காட்டும். நீங்க வந்து இந்த கள்ளச்சாராய சாவுகள் அல்லது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு உள்ளதல்ல. தொடர்ந்து தமிழ்நாட்டில் காந்தி பிறந்த குஜராத்திலே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கள்ளச்சாராய சாவு என்பது குஜராத்தில் தமிழ்நாட்டோட அதிகம். நீங்கள் வந்து நம்ம அன்பயாஸ்டா நடுதலையோடு பேசுவோம் என்று சொன்னால் மது என்பது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை அல்ல, தேசிய பிரச்சனை, தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பிரச்சனை. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் என்ன மது ஒழிப்பும் எங்கள் கொள்கை தான் அப்படின்றீங்க. ஆனால் என்ன 2 விஷயம் சொல்கிறாங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இலக்கு நிர்ணயிச்சு இந்த வருஷம் 10,000 கோடி இன்னும் அதிகமாக விற்பனை செய்யணும்னு இலக்கு நிர்ணயித்து விட்டு மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் ஆட்களை அனுப்புகிற இது என்ன நகைமுறையாக இருக்குது அப்படின்ற. நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டார்கெட் ஃபிக்ஸேஷன் தான். இந்த டார்கெட் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அது கூட்டணும் என்பதற்காக கூட நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து இவங்க ஒரு டென்டேட்டிவ் பிளான் பண்ணியிருப்பாங்க. ரெவன்யூவில் இவ்வளோ வரும், இதில் வரும், இவ்வளோ வரும், இவ்வளோ வரும்னு பண்ணியிருப்பாங்க. இந்த ரெவன்யூ பிளான் பண்ண மாதிரி ரெவன்யூ வரணும். ஸோ அதை ஆஃபீஸர்ஸ்ட்டை ஞாபகப்படுத்துக்கு டார்கெட்ஸ்னு பேசுவேன். இப்போ நான் வந்து டார்கெட் பியாண்ட் டார்கெட்னு பேசுவேன். அது சந்தோஷம். நீங்கள் உங்கள் துறையில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாம் வளமாக இருப்பாங்கன்னு. டாஸ்மாகில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி? அதை இது வந்து ஒரு டெலிகேட் மேட்டர். நீங்கள் வந்து இப்போ ஏன் டாஸ்மாக் வந்து சப்ளை இன்னும் நான் ரீசெண்டாக டிவியில் செய்தி பார்த்தேன். எங்கள் ஊரில் கடை வேணும்னு கேட்ட ஒரு கூட்டம் போராடுது. அப்போ அதில் ஒரு தாய் மருந்து பேசுகிறதா என்ன சொல்லுதுன்னா, இங்கே கடை இல்லாதனால
கள்ளச்சாராயம் வருதுன்னு அதான் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. இது நீங்கள் வந்து இப்படி சாதாரண பார்க்க முடியாது. இல்லை, அந்த இடம் தான் ஒரு முரண் இருக்குன்னு. ஏன்னா போன முறை கூட நிதித்துறை செயலாளரே வெளிப்படையாக பேசுகிறாங்க, அமைச்சர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த முறை 5000 கோடி அதிகமாகணும், 10,000 கோடி அதிகமாகணும். அப்படின்னா என்ன? நீங்கள் டாஸ்மார்க் வரலாறு பாருங்க, தொடக்க காலத்திலேருந்து இன்னைக்கு வரை அது அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் ஃபிக்ஸேஷன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் வருது திமுகவும் வருதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முழு மதுவிலக்கு அவங்க பீரியட்ல இல்லை மதுவிலக்கு கூட நாங்கள் பேசலை, ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் வந்த முதல் கையெழுத்தில் படிப்படியாக கடையை குறைச்சோம், 500 கடை 700 கடைன்னு குறைச்சோம். ஆனால் இவங்க பூரண மதுவிலக்குன்னு பேசிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணவங்கன்னு உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. இது தவறான கருத்து. அது திமுக இந்த தேர்தலில் பூரண மதுவிலக்கு என்று சொல்லலை, நம்மவும் படிப்படியாக குறைப்பு என்ற இது நிலைமைக்கு தான் வந்தோம். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைய கடைகள் பூட்டினதை பற்றி பேசியிருந்தார். ரெண்டாவது, இது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளமாக இது மாறி இருக்கு. ஒரு சமூக பிரச்சனையாக அணுகிறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவினர் இதை பற்றி பேசுனாங்க அப்படின்னா உடனடியாக சொல்கிறது, மது ஆலைகளை வச்சிருக்கிறதே திமுகவினர் தான், இவங்க என்னங்க மது ஒழிப்பை பற்றி பேசுறது, முதல்ல போய் அவங்க கடையை அவங்க ஆலைகளை மூட சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும்னு பிஜேபி சொல்றாங்க. இந்த விவாதம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவாதமே அல்ல. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு லைசன்ஸ் வாங்கி அவர் பிஸ்னஸ் நடத்தார், அவருக்கு ஒரு பிஸ்னஸ். இப்போ அரசு அனுமதிச்சிருக்கிறது, லைசன்ஸ் கொடுத்துருக்கு, உரிய முறைகளோட வாங்காரு, அவர் திமுகவா அதிமுகவா பிஜேபி என்ற பிரச்சனை வராது. ஆனால் திமுக பிஜேபி அல்லது அதிமுக எந்த ஒரு கட்சியும் இந்த மது பிரச்சனை எப்படி அணுகுகிறது என்பது முக்கியமான விஷயம். பிஜேபி அப்படி சொல்லுதுன்னா, ஒன்றிய அரசு அவங்கள்ட்ட இருக்கு, ஒரே நாளில் ஆர்டிகல் 370 அவங்க வந்து ஸ்கிராப் பண்ண முடியுது, 4 சட்டங்கள் வந்து பேரை மாற்ற முடியுது. ஏன் ஒரே வாரத்தில் ஒரே கையெழுத்து அங்கேயே போட சொல்லுங்க. இல்லை அவங்க என்ன இந்தியாவில் மது ஒழிப்பு பண்ண இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ திமுகவோட ரெட்டை வேடத்தை பாருங்க, நாங்கள் வந்து அவங்க ரெட்டை வேடத்தை போல சொல்லுவாங்க. இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல பாஜகவினோட ரெட்டை வேடம் தான் அவங்க சொல்லிட்டு, இல்லை அவங்க பாஜக மது ஒழிப்பு கொள்கையில் இருக்குன்னா பிரச்சனை முடிச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டா பட்டுச்சு. இப்போ எங்களுக்கு இல்லை நீங்க சொல்றதுல டாக்டர் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வரோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு கேட்பாங்க. மது பிரச்சனை ஸ்டேட் சப்ஜெக்ட், இவங்க நினைச்சா முடியலாம், ஆனா மத்திய அரசு தான். அவர் இப்போ இங்க ஆளுநராக இருந்தார்ல, அப்போ அங்குள்ள சேல்ஸை கூட்டலான்னு நினைச்சிருப்பாரு. இது என்ன முட்டாள்தனம், நீங்க பாண்டிச்சேரியில் விற்கலாம், கர்நாடகாவில் விற்கலாம், ஆந்திராவில் விற்கலாம், கேரளாவில் விற்கலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் விற்க விடான்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமான முடிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரச்சனையை தேசிய அளவில் தான் அணுக முடியும், அதுங்க அங்கே தான் தீர்வு இருக்கு. அப்படி நான் வந்து இதை இது ஒரு சமூக பிரச்சனை, இதை சமூக ரீதியாக தான் அணுக முடியும். சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு, இந்த கலாச்சார மாற்றம் இதன் மூலமாக தான் நம்ம உருவாக்க முடியுமே தவிர மற்ற மாதிரி கஷ்டம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கூட்டணிக்குள் இருந்து கொண்டே மாற்று முகாமில் இருக்கிற அதிமுகவை அழைப்பது சரியா, அது ஒரு சரியான நிலைப்பாடா விசிகா மேற்கொண்டு? இல்லை அப்படி கூடாதுன்னு நம்ம எதாவது வச்சுருக்கோமா? இல்லை உங்களுக்கு மன வருத்தம்லாம் இல்லையா? எப்படி மன வருத்தம் வரும்னு, அதாவது ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு சமூக பிரச்சனை சார்ந்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியுமா அவர் முயற்சி எடுத்திருக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை பலருமே சொன்னது வந்து இது திமுகவை சீண்டி பார்க்கிற வேலை, பலர் சொன்னாங்க, நாங்கள் சொல்லல, நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. நாங்கள் சொல்ல, எங்க தலைவர் சொன்னார் எங்களை சீண்டி பார்க்காங்கன்னு, இது நாங்கள் சொன்னோமா? நாங்கள் அதை அப்படி நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு கருத்தியலை முன்னெடுக்காங்க, இந்த கருத்தியல் எங்களுக்கு உடன்பாடான கருத்தியல், இந்த கருத்தியலில் எல்லா கட்சியும் ஒரு ஒருமித்த உடன்பாட்டிற்கு வந்தால் இந்த பிரச்சனையை அரசாங்கத்தில் இன்னும் எளிதாக கையாள முடியும். அதில் எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்க. அப்போ அதே போல தான் அதிகாரத்தில் பங்கையும் பார்க்குறீங்களா? அது அவருக்கு அவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ராஜா அண்ணன் தெளிவாக பேசியிருக்காரு. எங்கள் ராஜா அண்ணன் அவர் வந்து திமுக வந்து 75 ஆண்டு காலம் சமூக நீதி போராட்டத்தில் சமூக நீதிக்கான விஷயங்கள்லாம் மிக உறுதியாக இருந்து தன்னுடைய செயலாக்கத்தை நிரூபித்த ஒரு இயக்கம். இதில் எங்கேயாவது ஒரு ஸ்லிப்பு டிஎம்கே வந்து எங்களுடைய ஐடியாலஜிஸ், எங்கள் சித்தாந்தத்திலேயோ எங்களுடைய டார்கெட் பீப்புள், நாங்கள் வந்து எந்த மக்களுக்காக உழைக்கின்றோம் என்பதிலோ நாங்கள் வந்து சமரசங்கள் செய்திருக்கிறோம்னா சமரசம் செய்யலை. ஒரே ஒரு இடம் தான், இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற இடத்துக்கு மட்டும் நீங்கள் நகரவே மாட்டீங்க. கலைஞர் அவர்களும் நகரல, இப்போ திரு ஸ்டாலின் அவர்களும். நீங்கள் வந்து அதில் வந்து ஒன்று அவங்க உறுதியாக ஒன்று நான் சொல்லேன், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எங்களுடைய ஸ்லோகன். அதுதான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் வந்து இங்கே எல்லாம் கூட்டாட்சி வைக்கணும்னு நாங்கள் சொல்லலை. இல்லை கூட்டாட்சி வேற கூட்டணி ஆட்சி வேற. திருமாவளவன் அவர்கள் கேட்பது கூட்டணி ஆட்சி தான் கேட்கிறார். கூட்டாட்சியில் அவரும் சந்தோஷப்படுறார். இப்போ நான் வந்து அது ஒரு பெரிய விவாதம் எடுக்க விரும்பல. அவர்
அவங்களுக்கு இப்போ கேட்க உரிமை இருக்கான்னா கேட்க உரிமை இருக்கு. கொடுப்பதும் கொடுக்காததும் அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முடிவு. அதிமுக செல்லூர் ராஜு அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் சொன்னதே சொன்னாங்க, கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு. அவர் செல்லூர் ராஜுக்கு எதுக்கு நான் வரல. இல்ல, கடந்த முறை திரு ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க காங்கிரஸோடு இதே மாதிரி ஒன்று வச்சோம், அது மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அப்ப பேசுனாங்க. இப்ப பேச மாட்டீங்க. காரணம் ஏதாவது விசிக மன வருத்தம் அடைஞ்சிரும்ன்றதுக்காக அமைதியாவே கடந்து போலான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லணுமா? அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன் வைக்கக்கூடிய அவர் தலைவர் வைக்கல, அவருக்கு கீழே சிலர் வைக்கிறாங்க. அவர் கருத்து இப்போ நீங்கள் வந்து பல கருத்து ஒரு அரசியல், ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சியில் பல கருத்துக்கள் வரும். அது ஒரு விசிகா ஒரு ஜனநாயக கட்சி. முக்கியமான கேள்வி தானே உரிமை கோரல். உரிமை கோரலா இல்லையான்னு உள்ளது நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கட்சியில் சிலர் வந்து இதை பற்றி பேசுறாங்கன்னா இதை போய் நாங்கள் கடிவாளம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் கேட்குறாங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. அதில் விசிகாவிலிருந்தே அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் டிஎம்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டி தானே? ஆமாம், ஜனநாயகபூர்வமா நாங்கள் வச்சிருக்கூடிய அலையன்ஸ் ஒரு ஜனநாயக அலையன்ஸ் தானே? ஆமாம். ஏன் அவங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இல்லைன்னு நாங்கள் சொன்னோமா? கருத்து சொல்லிட்டாங்க. சொல்லட்டு உங்க கருத்தை தான் நான் கேட்குறேன். நாங்கள் இப்போ நீங்கள் வந்து இல்லை, இந்த கருத்தை திரு EVKS அன்னைக்கு தலைவராக இருந்த போதும் எவ்வளவோ மன்றாடி பார்த்தார், அவர் கிடைக்கல. கூட்டணி ஆட்சின்னு சொன்னா நீங்க மன்றாடின்னு சொல்லுதியா? அவ்வளவு கோரிக்கை முன்வைத்தார்னு சொல்லுங்க. நிறைய முறை பேசினாங்க. ஆனா நீங்க கலைஞர் அவர்கள் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில சொல்லட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கல. ஏன்னா பல முறை பேசினாங்க. இதுல முக்கியமான இடம் அர்ஜுன் அவர் பேசுறது கலைஞர் அவர்களோட மாடல். அவர் ஒரு ராஜதந்திரி, பாராட்டி சொல்றார். ஒரு 3% 4% MP வைத்துக்கொண்டு யூபி அரசாங்கத்தில் எத்தனை மினிஸ்ட்ரி கேபினட் பெர்த் வாங்கிட்டு வந்தாங்க, எவ்வளவு ராஜதந்திரமா, அப்படி விசிக யோசிக்க கூடாதா? இதுதானே இயல்பு அப்படின்னு கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தானே. நீங்கள் வந்து தலைவர் கலைஞர் வந்து நான் திரும்ப சொல்ல, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது நம்ம உறுதியான நிலைப்பாடு. அண்ணா தான் என்ன சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார். டெல்லியில் வந்து வேட்டி கட்டிய தமிழர்கள் பலர் அங்கே போய் ஒன்றிய அமைச்சர்களாக வலம் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு ஆணியாக செயல்பட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர். நம்முடைய அந்த நிலைப்பாடு, ஒன்றிய அரசு சார்ந்த நம்முடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கும் அதுதான். ஏன்னா அதிகாரம் வந்து வட இந்தியாவில் குவிந்து விடக்கூடாது. நல்ல விஷயம் தான். எப்படி பொருளாதாரம் குவிந்திருக்காது. இப்போ தமிழ்நாடு மாநிலங்களை பொறுத்தவரையில் இங்க அப்படிப்பட்ட டிஸ்பாரிட்டிஸ் இல்ல. இங்கவும் திமுகவிடம் அதிகாரம் குஞ்சிடக்கூடாது. இப்ப என்ன கேள்வி வருது, இப்ப திருமாவளவன் அமைச்சரா இருக்கிறார், ஜவஹருல்லா அமைச்சரா இருக்கிறார், முத்தரசன் அமைச்சரா இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், மக்கள் எல்லாம் சந்தோஷம் தானே படுவாங்கன்னு கேட்குறீங்க. நீங்க வந்து திமுக வந்து ஒரு பெரும்பான்மை பலத்தோட இன்னைக்கு ஆட்சி அமைத்திருக்கு. ஆமா, நீங்க கூட்டணி என்பது ஒரு தேர்தல் நம்ம போட்டி போடக்கான ஒரு கூட்டணி தான். நீங்க வந்து இங்க திமுக வச்ச ஃபார்முலா தேர்தலுக்கு முன்னால தேர்தலுக்கு பின்னால என்று ஒண்ணு கிடையாது. ஒரே ஃபார்முலா தான். அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்கு நம்ம வாக்களிப்போன்னு கேட்டு வாட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுடைய உரிமையை அவங்க சொல்லலாம், கேட்கலாம். அதுல ஒன்றும் எந்த தவறும் இல்லை. அது நாங்கள் அதை தவறாக பார்க்கவும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை. இது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்வது வந்து அப்படி ஒரு அதை தான் TK இளங்கோவன் அவர்களும் பேசுகிறப்ப சொன்னாங்க, அப்படி ஒப்பந்தம் எங்களுக்கு முன்பு இல்லை, அப்படி வருதான்னு பார்ப்போம்னா அப்படி ஒரு ஒப்பந்தம் வந்தாலொழியே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சார். அது வந்து இதெல்லாம் வந்து அந்தந்த டைமில் கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் தான் லீடர்ஸ் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளும். இதுக்கு முன்னால் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்திருக்கானா வரல. அது ஃபியூச்சரில் அது எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். விசிகே ஆனால் அதை எழுப்பி விட்டது. இன்னொன்று பாஜக கூட்டணி ஆட்சின்ற முழக்கத்தையே வச்சுட்டாங்க. துணை முதலமைச்சர்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம். 26ல அதான் அவங்க அஜெண்டா. இதை வந்து அவங்கள்ட்ட கர்நாடகத்தில் வைக்க சொல்லுங்க. ஊபியில் வைப்பாங்களா பாஜக கூட்டணி ஆட்சின்னு? கேரளாவில் வைப்பாங்க. அங்கே ஓட்டு போட ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, திரும்பி பார்க்க ஆள் இல்லை. அதாவது எங்க வலுவா இல்லையோ அங்க இதை வைக்கிறது. ஆமா, இதான் அவருக்கு ரெட்டை விட. இன்னைக்கு பாஜக வந்து என்னைக்குமே தம்பி அவங்களுக்கு ஒரு பொதுவான அணுகுமுறை கிடையாது. அவங்க எல்லாமே வந்து எங்கே யாரை அடித்து என்ன பண்ணலாம், அவங்களோட ஒற்றை நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதை தக்க வைப்பு. இப்போ நீங்கள் சொல்கிற எங்கு வலு இல்லையோ அங்கே தான் கூட்டணி ஆட்சிக்கான குரல் வருது அப்படின்றப்ப 26ன்றதும் உங்களுக்கும் ரொம்ப எளிதாக இருக்க போகிறது இல்லை. 40 அடித்த பிறகுமா 40 எடுத்துட்டோம்.
வேற என்ன பெரிய பெருசா 2019 ஒன்றா இருந்தது, 2021 ஒன்றா இருந்தது. 2019 5 லட்சம் 6 லட்சம் நீங்கள், ஆனால் 2021 எல்லாம் குறைஞ்ச வாக்குகள் எண்ணிக்கை தான் 6%, 5%ல தான். 2026 அதுதான் எடப்பாடியும் சார். நீங்கள் இந்த எலெக்ஷனை பொறுத்தல இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு இன்னும் வலுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் பாஜக மட்டும் பார்க்காதீங்க, அதிமுகவுக்கு வாங்க. 21ன்ற மாதிரி அதிமுகவுக்கு வாங்க. இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, திமுக கூட்டணிக்குள் ஒரு பெரிய நெருப்பு கனன்று கொண்டு இருக்கிறது, அது எப்போ வேணாலும் வெடிச்சு சிதறும், நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்வதும், பிசிகாவினுடைய அண்மைகால செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்ப 26 எப்படி உங்களுக்கு அவ்வளோ எளிதாக? நீங்கள் கண்ணல் போயிட்டுன்னா அரசியலே போயிடும். அரசியல் என்பது எப்போதும் கண்ணலோட தான் இருக்கும். வெடிச்சு சிதறிடுன்ற அது வெடிக்காம நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எப்படி வெடிக்காம எப்படி பார்க்க முடியும்? நிச்சயம் நீங்கள் வந்து அதாவது சார், ஒரு சீட்டில் இந்தாங்க ஒரு 2 சீட்டு உங்களுக்கு அதிகமாக தருகிறோம்னா நீங்கள் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அப்போ கொள்கை அதிகாரத்தில் பங்குன்றது கொள்கை என்ன? நீங்கள் வந்து இவங்க வந்து எப்படி பார்க்காங்கன்னா, நம்ம ஆங்கிலத்தில் சப்ஜெக்டிவ் அப்ரோச், அப்ஜெக்டிவ் அப்ரோச். இவங்க வெறும் நம்பர் அப்ஜெக்டிவ்னு நினைக்காங்க, அப்படி அல்ல. இதையும் தாண்டி ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம் இருக்கு, ஒரு கருத்தியல் இருக்கு, ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு உறவு எங்களுக்கு இருக்கு. அந்த கொள்கை கூட்டணிக்குள் தான் நீங்க பேசுற பிரதான சமூக நீதி பற்றிய சிக்கல் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூக நீதி என்பது எல்லாருக்கும் அதிகாரத்தை வழங்குவது, பகிர்வது, கூட்டணி ஆட்சி அமைப்பது, அதிகாரம் வேணும், அதிகாரத்தில் பங்கு, இந்த இடம் இங்கதான் இப்ப சிக்கல்னு சொல்றாங்க. தம்பி, சமூக நீதி என்பது கட்சிகளுக்குள்ள இல்ல, அது சமூகங்களுக்கு இடையில உள்ளது. அந்த சமூக நீதி திமுக இருக்கு. இப்ப நீங்க வந்து சமூக நீதி திமுக பேசுகிறது, திமுக சமூக நீதியில இருக்குதா? எந்த அளவுக்கு இருக்குது? அது அந்த புள்ளியிலேயே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சமூக நீதி இருக்கிறதா அப்படின்னா, ஏன் வந்து ஒரு துணை முதல்வர் ஒரு தலித்தா இருக்கணும் அப்படின்னு திமுகவில் ஒரு குரல் கூட வரல அப்படின்னாங்க? இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு பாரதத்தினுடைய ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முர்மு அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு இஸ்லாமியர் வச்சா அப்படி இருக்கு, ஒரு கிறிஸ்தவர் வச்சா அப்படி இருக்கு, அப்படி இதுக்கெல்லாம் விடையே இல்லை. புரிஞ்சது? ஒரு சூழல் வருகிறது திமுகவில், சிலர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய சூழல் வருதுன்னா அங்கீகரிச்சு தானே ஆகணும். அந்த சூழல் வருகிற போதுன்றீங்களா? அங்கீகரிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா, திமுக பொறுத்தவரையில் ஒரு முழு சுதந்திரத்தோட பல சமூகங்களை சார்ந்தவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எந்த டிஸ்பியூட்டும் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்நிலையில் தான் அப்படி இருக்கே தவிர மேலே 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 வரக்கூடிய இடத்தில் அதிகாரங்கள் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு வரலை. அது திமுக ஒரு ஓபிசி பார்ட்டியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் அதுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது சான்று இருக்கான்னு கேளுங்க. நான் வந்து ஜாதி அரசியலுக்கு முற்றிலும் எதிரானவன். அதில் யாருக்கு பேரையும் நான் சொல்ல விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மிக வலுவாக கருத்தியல் ரீதியாகவும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து வெளியே இருந்துட்டு பேசக்கூடிய ஒரு வரட்டு விவாதங்களை தவிர இதுக்குள்ள யதார்த்தம் இல்லை. இப்போ 24க்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2019 இந்த திமுக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் கட்டமைத்து வெற்றியையும் பெற்று நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு பார்வையாளராக பார்க்குறப்ப 24 தேர்தல் முடிந்த பிறகே முணுமுணுப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு திமுக கூட்டணிகள். இப்போ பாருங்கள், இடதுசாரிகள் சாம்சங் பிரச்சனையில் போராட்டம்ன்றாங்க, அடுத்து விசிக்க அதிகார பகிர்வு அப்படின்னு கேட்குது, மது ஒழிப்புன்னு கையில் எடுக்கிறாங்க. முணுமுணுப்பு வந்துருச்சு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஏன் இது 24க்கு பிறகு இது பெருசாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ இதை நான் எப்படி இதை பார்க்கறேன்னா, இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து தொழிலாளிகளின் ஒரு இயக்கமாகவே பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அப்போ அவங்க திமுக கூட்டணியில் இருக்கோம், அதில் நாங்கள் வந்து சாம்சங் தொழிலாளிக்கு பிரச்சனை பேச மாட்டோம், நோக்கியா தொழிலாளிக்கு பிரச்சனை பேச மாட்டோம், எல்லாமே நாங்கள் மூடி வச்சிடணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? தேவையில்லை. அவங்க அந்த குறைகள் சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். வேடிக்கை பார்க்க கூட்டம் என்னக்குன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அதை போட்டுட்டுனா கம்யூனிஸ்ட் கட்சியை காலி பண்ணிடலாம், விடுதலை சிறுத்தைகள் ஒன்று போட்டுட்டுனா அவங்கள காலி பண்ணிடலாம், அந்த இடத்துல நாங்கள் வந்துடலாம், அந்த இடத்துல நாங்கள் வந்துடலாம். திரு ஆதவ் சொன்னதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆராசாக அவர்கள் கூட சொன்னாங்க, பாஜகவோடு நாங்கள் போனோம்னா 2 சித்தாந்தங்கள் இருக்குது, ஒரு காமன் ப்ரோக்ராம் தேவைப்படுது அப்படின்னு, குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைன்னு. எங்களுக்குள்ள தேவை இல்லைன்றப்ப தான் என்ன குரல்னா, இல்லை குறைந்தபட்ச செயல் திட்டம் எங்களுக்கும் தேவைப்படுதுன்ற குரல் வருது. ஏன்னா எங்களுக்கும் மாற்று கருத்து இருக்குது, திமுகவோட போக்குகளில் மாற்று இருக்குது, அதற்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணுன்ற குரல் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. 26ல் அது வலுவாக வரும்ன்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள்
திமுக வந்து சமூக நீதி சார்ந்த இயக்கங்களோடு எங்களுக்கு எழுதப்படாத ஒரு செயல் திட்டம் ஏற்கனவே இருக்குது. நான் அதான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அண்ணன் திருமா அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்ன நிலைப்பாட்டோடு களத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதற்கு திமுக கிட்ட உள்ள அந்த உறவை வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் இன்ஹரண்ட், இயல்பா உள்ளது. ஆனா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல அந்த இயல்பு தன்மை நீங்க இது சமூக நீதி என்பது அதிகாரம் சார்ந்த விஷயம் அல்ல. நம்ம அதையும் தெளிவா பார்க்கணும். இன்னும் 100 ஆண்டு காலம் திராவிட இயக்க அரசியல் தேவை என்று நாங்கள் பேசி வருகிறோம். இல்லை, விசிகாவிலே என்ன குரல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாஜக எதிர்ப்புக்காக நீங்கள் சமரசம் பண்ணிக்கிட்டு போகிறீங்க, குறைவான இடங்களை வாங்கிட்டு போகிறீங்க, அதிகாரம் இல்லாமல் இருக்குது. அந்த இடம் வந்து விசிகாவிலேயே முணுமுணுக்க தொடங்கியது இன்னைக்கு வெடித்து வந்திருக்குன்றது தானே. திமுக இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு கூட்டணியெல்லாம் கட்டுறாங்க, தேர்தலெலாம் இருக்கிறாங்க, பவர்னு வரப்ப அவங்க மட்டும் அனுபவிச்சுக்கிறாங்கன்ற கேள்வி தான். கட்சியில் கூட ஒரு சிலருடைய கருத்து தம்பி, இது வந்து அவரொரு கட்சிக்கு வந்து அதிகம் மேக்ஸிமம் பார்கெயின் என்னென்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை வந்து பெரிய குறை சொல்லுங்க என்ன பொறுத்தவரை உண்மை இல்லை. அவங்க தே வில் ட்ரை தர் லெவல் பெஸ்ட். அதிமுக வந்து மீண்டு வர வேண்டும், அதிமுக நிலையை பார்த்து நான் பரிதாபப்படுறேன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு. அப்படிப்பட்ட நிலைமையிலையா இருக்குது. இபிஎஸ் சொல்கிறார், இவங்களோட நோக்கமே எங்களை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து வச்சிடணும். திமுக பாஜகன்னு இந்த சண்டையை கொண்டு போகிறதுக்காக வலுவாக இருக்கிற எங்களை மீண்டும் மீண்டும் பலவீனமாயிட்டீங்க. பலவீனம் ஒருத்தரை போய் நீ என்னப்பா உடம்பு சரியாமல் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிறாள். இது ஒரு திட்டமிட்டே செய்கிறீங்களா திமுக? நீங்கள் வந்து அவர் அப்படி நினைக்கணும். அவருக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான எச்சரிக்கைன்னு இருந்தா என்ன அப்படி எடுக்கலாமா? இல்ல, பராசக்தியில இருக்கிற வசனம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. உங்களுக்கு ஏன் அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறைன்ற மாதிரி திமுகவுக்கு என்ன அக்கறைன்ற அதிமுக பத்தி. உண்மையிலே நான் கூட பல நேரங்களில் நினைப்பேன், அவங்க வந்து அந்த அக்டோபஸ் கையில் மாட்டின மாதிரி போய் மாட்டினாங்க. இது வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, ஏடிஎம்கேக்குள்ள பிரச்சனை, ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும். இந்த பிரச்சனைக்கும் அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது அதிமுகவின் கருத்தியலுக்கு நேர் எதிர்மறையான கருத்தியலை கொண்ட பாஜக, அவங்க இன்னொரு கட்சி, அவங்கள்ட்ட இவங்க பஞ்சாயத்து போகுது. இவங்களுக்கு சீனியர்ஸ் இல்லையா? எத்தனை சீனியர்கள் இருக்காங்க, தீர்க்க முடியலையா? அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் சிவசேனாக்கு நடந்து நமக்கு நடந்துடும், பல மாநிலங்கள் நடந்து நமக்கு நடந்துடும், பயந்து நிச்சயம் ஓடி வந்து வழியாக நிற்காங்க. இல்ல, அதான் வெளியில வந்தாச்சு இல்ல, திரும்பவும் நீங்க பாஜகவோட அவரை சம்பந்தப்படுத்தி ஒரு எச்சரிக்கை தான், ஒரு எச்சரிக்கை தான். இப்ப உங்களுக்கு ஒன்று அதிமுக மீது இது கரிசனமா இல்ல பாஜக மீது இருக்கிற பயமா? உதயநிதி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி புரிஞ்சு? நாங்கள் வந்து நீங்கள் பயம்னு உள்ளதை விட்டுருங்களா? இந்த தேசத்திற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஆபத்தை திமுக உணர்ந்திருக்கிறது. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல அதிமுகவே இருப்பது தான் சரின்றது தான் நீங்க உங்க என்ன இருக்கிறது வந்து அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து. இல்ல, உங்களுடைய இது வந்து இந்த பிரச்சனை, இந்த களத்தை வந்து திமுக அதிமுகனே இன்னும் ஒரு அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லனா, நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை களம் திமுக அதிமுக தான் இருக்குது. அப்படியா? அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் இது வந்து காஸ்ட் போலரைசேஷன், ரிலிஜியஸ் போலரைசேஷன், இது ஒன்று நிற்காது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து பாஜக வளர்ந்துட்டுன்னு சொல்லி வந்து முட்டாள்தனம், அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனால் திரு ஹெச் ராஜா இதே அக்னி பரீட்சை நேர்காணலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற வாக்கு வங்கி வந்து பாஜகவை நோக்கி திரும்புது, அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா திமுக எதிர்ப்பு தான், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு தான். அதை நாங்கள் செய்கிறதுனால அதிமுக வாக்குகள்லாம் எங்களை நோக்கி நகர்றதுனால நாங்கள் அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி எந்த ஏடிஎம்கே தொண்டனாக பேசுறது கேட்டிருக்கிறீங்க? அண்ணாவின் பேரை தாங்கியிருக்கக்கூடிய கட்சி அது, திராவிட இயக்க முழக்கத்தை தாங்கியிருக்கக்கூடிய கட்சி அது. ஐம்பெரும் முழக்கம் எப்படி திமுகவுக்கு பொருந்துமோ அதே மாதிரி அதிமுக பொருந்தி இருக்கணும். ஏன்னா அந்த முழக்கத்தை முன்வைத்தவர் அண்ணா. அப்போ ஐம்பெரும் முழக்கம் வந்து பாஜகவினுடைய சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய முழக்கம். அப்போ ஹெச் ராஜா என்ன செய்யாரு, அவரு நூல் போட்டு பார்க்காரு. இது பல தடவை அங்கே போட்டாச்சு, அதிமுக காரம் பிஜேபி டிஎம்கே வரக்கூடாது. இது வந்து ஒரு தவறான ஒரு நரேட்டிவ். அதிமுக தொண்டர்கள் அப்படி நகர்றதுக்கு வாய்ப்பே அவசியமே கிடையாது. நீங்க வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பலமான இடத்துல போக்கி நம்ம பார்ப்போம். நீ அதிமுக பலத்தில் 3ல் 1 நீ வரலையே இன்னும் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் அங்கே என்ன பேச போறிய? ஆனால் பல இடங்களில் நாங்கள் 3வது இடத்துக்கு அதிமுகவை தள்ளி இருக்கோம், 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கோம். இதுதான் எங்களோட டிப்பிக்கலா. நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா கன்னியாகுமரி எடுத்துடும், இல்லைன்னா ஓபிஎஸ் தொகுதி எடுத்துடுங்க. எப்படி வந்தாங்க?
அங்கே அரசியல் கட்டமைச்சு வந்தாங்களா, இல்லை இவங்க பிஜேபி கொள்கையை ஏற்று வந்தார்களா, இல்லை மக்கள்லாம் மோடி அவர்களுக்கு வாக்களிக்கணும் வந்தாங்களா? அங்கே வந்து காஸ்ட் போலரைசேஷன், ஜாதிய ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு நம்பரை காட்டிட்டாங்க. இந்த நம்பர் வந்து நிற்காது. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பலமான போட்டியை தர வாய்ப்பு இருக்குமா? அது அவங்களுடைய கதை. இப்போ எங்களை பொறுத்தவரையில் அவங்க ஒருங்கிணைஞ்சாலும் சரி, கூட்டணி சேர்ந்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, திமுக வந்து நீங்கள் வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல் ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து கீழே வர கட்டமைக்கப்பட்ட ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட இயக்கம். ரெண்டாவது வலுவான ஒரு தலைமை, வலுவான ஒரு கொள்கை. இப்போ இது இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதுக்கு எதிர்ப்பது என்பது அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் ஏ உட்டோப்பியன் தாட். இல்லை, முதல் முறை நீங்கள் 2019 தேர்தல் பார்க்கிற போது மோடி அவர்கள் வேணுமா வேண்டாமா, அடுத்து வந்து திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா, திரும்ப மோடி அவர்கள் வரணுமா வேண்டாமா, முதன்முறையாக உங்களுக்கு ஆசிட் டெஸ்ட் நீங்கள் வரணுமா வேண்டாமா, உங்களுக்கு நடக்க போகிறது தான் 26, அதில் உங்களுக்கு சவால் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் எந்த தேர்தலுமே சவால் தான். அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி. ஏன்னா தேர்தலில் வந்து எதுவும் எப்பவும் நடக்கலாம். ஆனால் தேர்தலை திமுக எப்படி கையாளும், இவங்க நினைக்க எனக்கு சும்மா இருப்போமா, நாங்கள் சும்மா இருப்போமா, இபிஎஸ் என்ன வேணா செய்யுங்க, ஓபிஎஸ் என்ன வேணா பண்ணுங்க, பிஜேபி என்ன வேணா பண்ண, சும்மா வாய் பார்த்துட்டா இருக்க போகிறோம். அவங்க 10 பேர் களத்தில் இருந்தால் நாங்கள் 50 பேர் களத்தில் இருக்க போகிறோம். ஆனால் இந்த முறை உங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்ற அஸ்திரம் கை கொடுக்காது. தேர்தல் நீங்க வந்து ஏன் நீங்க எதிர்மறை கருத்துக்கு போனோம், இல்ல நேர்மறைக்கு வாங்க. நீங்க எப்போதுமே பாஜக எதிர்ப்புன்றது தானே உங்க ஒற்ற புள்ளியா இருந்தது. அதான் நீங்க வந்து இந்த விவாதங்கள்ல வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. எல்லாரும் வந்து எதிர்மறை விவாதங்களை வைக்காங்க, நேர்மறை விவாதங்களை வைப்போம். இப்ப நீங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லியதை விட எங்களை மாதிரி சொல்லுங்க, நாங்கள் சமூக நீதி, மதசார்பின்மை, ஜனநாயகம் அதை முன்னிலைப்படுத்தியா நீங்க பாஜக இப்ப இல்ல வந்தது. இப்ப திமுக 75 வருஷமா இந்த சமூக நீதி இந்த விஷயங்கள்லாம் முன் வச்சீங்கன்னா என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கும்னா, நான் ஏன் எதிர்மறையா சொன்னேன்னா பாஜகன்னா நேர் எதிர் சித்தாந்தம், அப்ப உங்களுக்கு எளிதா இருந்தது. அதிமுக உங்களோட எல்லாத்துலயும் ஒத்து போற இதுதானே, அதே தானே அவங்களும் சொல்ல போறாங்க, நாங்களும் சமூக நீதி தான், அதுவும் கடைபிடிக்கலையா? இப்ப இபிஎஸ் கடைபிடிக்கிறாரு வெளியில வந்து, கடந்த காலங்களில் கடைபிடிக்கல. இப்ப நீங்க இப்ப இருக்கிற அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லாத அதிமுக உணர்ந்திருக்கிறான்னு சொல்லிடலாம். அப்படித்தானே வெளில வந்து சொல்றாங்க. பொறுத்துறது பாப்போம். இன்னமும் பொறுக்கணுமா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலே சந்திச்சுட்டாரு. 2 வருஷத்துல மக்கள் ஒத்துக்கிடாவளா? செயல்பாடு மூலமா தான் அப்படி பண்ண முடியாது. அவங்க வந்து ஒர்க் பண்ணணும், அவங்க இனி வேலை செய்யணும், அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க உள்ள தெளிவா சொல்லணும். அப்படி அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. இப்ப அடுத்து வந்து புதிய வரவு ஒன்று வருது. அவர் திரு விஜய் அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு தெரியும். இப்போ புதுசா கொஞ்ச நாள் ஆச்சுல வந்து களத்துக்கு வர போறாருல, தேர்தலில் எதிர்கொள்ள போறாரு. நீங்க பேசுறப்ப ரொம்ப எளிமையா பேசுறீங்க, அவரை கடந்து போற மாதிரி. ஆனா ஏன் மாநாட்டுக்கு அவ்வளவு தடையில போறதா ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கு? ஒரு மாநாடு தானே நடத்தி, என்ன தடைன்னு தெரியும். நீங்க வந்து ஊர்ல ஒரு திருமண கூட்டம் திமுக நடத்துறாலே போலீஸ் கண்டிஷன் பண்ணுது. உண்மை. நாங்கள் ஒரு திருமண கூட்டம் திமுக ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கோம், ஒரு திருமண கூட்டம் போட்டால் அதுக்கு ரூல் போட்டிருக்கு. இப்போ நான் அண்மையில் நான் ஒரு மீட்டிங் பண்ணேன், பையன் மாதிரி சொன்னா அண்ணா இவ்வளோ ரூல் போட்டிருக்கேன் என்ன, நீங்கள் மினிஸ்டர் வாரியா, நான் தம்பி ரூல் போட்டிருக்கு இல்லப்பா, அது மாதிரி செய்திருங்க அவ்வளோதான். இல்லை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 31 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க காவல். இது எல்லாரும் கேட்குது, அவங்களும் மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் வைக்கணும், இந்த 31 கேள்வியும் உங்களுக்கு வரும். என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு விஜயை கண்டு, தமிழக வெற்றி கழகத்தை கண்டு ஒரு அச்சம் இருக்கு. அதாவது நான் வந்து இதை பல தடவை பேசியிருக்கேன். நீங்க ஏதோ ஒரு ஆடுகளம்னு வச்சுருங்களேன், இதோ வருகிறார் நான் விளையாட வரேன்னு சொல்லாரு, இன்னும் வந்து களத்துக்கு மார்க் பண்ணல, அது என்ன களம் போடான்னு தெரியாது, பண்ணிட்டார், பண்ணணும், மார்க் பண்ணணும். அவர் அந்த களத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பெரியார் திடல் வரைக்கும் வந்துட்டார். அதுக்கு பிறகு யாரை எதுக்க போறாரு கூட களத்தில் விளையாட வர்றாருன்னு தெரியணும். கிட்டத்தட்ட நீங்க புரிஞ்சுக்கலாமே, பாஜகவை எதிர்க்கிற துணி தெரியுது, நேரடியா பெரியார் திடலுக்கு வந்துடுறாரு, பெரியார் கொள்கைகளை பேசுறாரு. ஒண்ணுமே இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் யார் அரசியல் பண்ணனாலும் பெரியாரை சொல்ல முடியாது, யார் பாலிடிக்ஸ் பண்ணனாலும் பெரியார் காமராஜ் இந்த ஆளுமைகளை சொல்லாம முடியாது. 5 முனை போட்டின்றது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் தெரியுது. 5 முனை போட்டி அப்படின்றது உறுதியான மாதிரி தான். நீங்க நிறைய பேர் டிவியில இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் போட்டதை நான் பார்த்துருக்கேன். ஆமாம், பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து டிஎம்கேனுடைய கிரிட்டிக்கல் மாஸ் பேஸ் எவ்வளோ % இருக்கும், எவ்வளோ இருக்கும், ஒரு குறைந்தபட்சத்தை சொல்லுங்கள். ஆமாம், 25 இருக்குமா, 30 போட்டுக்கலாம், 30ன்றீங்களா? எல்லாரும் 25ன்றாங்க. 30 இருக்கும், அவங்க 30% இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ப்ளஸ் எங்கள் கூட கூட்டணி ம் ரிமைனிங்கை நீங்கள் 4 பிரிங்க. அப்போ நான் இப்படி ஒன்று கேட்கட்டுமா, அர்த்தமேட்டிக்ன்றதுனால திமுகவினுடைய 25லேருந்து 30ன்னு வச்சுட்டு அந்த கூட்டணி அப்படியே ஏடிஎம்கேவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இது சிலருக்கு கனவு, வாய்ப்பு இல்லை. இது சிலருக்கு கனவு தம்பி, இதில் நடைமுறைக்குள்ள விஷயம். ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது ஒரு 5% இருக்கும்ல. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்து டிஎம்கேக்கு? ஏன் எதிராளிகள் எல்லாம் பிரிஞ்சு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. இனி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக உள்ள தேர்தலாம் இருந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக கூட ஆட் ஆன் இருந்திருக்கு. ஆட் ஆன் ஏன் நீங்கள் ஆட் ஆன் ஆகக்கூடாதுன்னு இப்படி நினைக்க முடியாது? ஆனா இன்னொரு பக்கம் சொத்து வரி, மின்சார கட்டண வரி எல்லாமே உயர்த்தி வச்சிருக்காங்க. கட்டண உயர்வு எல்லா பக்கமும் இருக்கு அப்படின்றது. நீங்க சாப்பிடுற தோசையிலேருந்து தள்ள வைக்க கொண்டையில வச்சு ஊசி வேற ஜிஎஸ்டியை போட்டு இந்த பிஜேபிக்கார அட்டூழியம் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல நீங்க பாருங்க, ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இல்ல, இதெல்லாம் நீங்க உயர்த்தினது. மின்கட்டணம் நீங்க உயர்த்தினது, சொத்து வரி நீங்க உயர்த்தினது, எல்லாமே இதுல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொஞ்சம் உயரம். அது அதிருப்தியா வராதா? அது ஒன்றும் பெரிய அது இது ஒரு ஏற்படுதா? நீங்கள் வந்து நான் சின்ன வயசில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 5 ரூபா 20 பைசாக்கு நான் பெட்ரோல் போட்டேன். இன்னைக்கு நான் அதை போய் ஐயோன்னு சொல்ல முடியுமா? வரி என்பது, இந்த உயர்வு என்பது தலைவர் கலைஞர் சொன்னது மாதிரி, ஒரு பூவிலேருந்து வண்டு தேனை எடுக்கும்போது பூவுக்கு வலிக்காமல் எடுக்கணும், அப்படி தான் அரசு இருக்கணும். கசக்கி புளியக்கூடாதுன்னு. இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு கசக்கி புளிச்செடுக்கக்கூடிய அளவில் ஒவ்வொரு செக்டார்லையும் நீங்கள் இன்றைக்கி இதனுடைய விலைவாசி உயர்வுக்கு இன்னைக்கு ஏன் வந்து கட்டணம் உயருது? கட்டணம் உயர்கிறது என்று சொன்னால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாத்துக்கும் கூடுது. அது யாருனால கூடுது? ஒன்றிய அரசுனால கூடுது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு கொடுத்துருக்கூடிய விலை உயர்வு அதெல்லாம் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா ஜிஎஸ்டியிலேருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது. நிறைவாக ஒரு கேள்வி, அந்த அமைச்சரவை மாற்றம்னு தொடர்ந்து ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. முதலமைச்சர் வந்து பழுத்து இருக்கிறது, அந்த கோரிக்கை இன்னும் வலுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. வலுத்திருக்கா பழுத்திருக்கா அப்படின்ற சூழல் தெரியல. திரும்ப மாற்றம் வரும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி ஒரு ஹேஷியம் போயிட்டே இருக்கு ரொம்ப நாளா? இல்லை, அவர் அழகான வார்த்தைகளை தலைவர் பேசியிருக்காரு. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லியிருக்காரு. மாற்றங்கள் வருவதற்கு வர தேவை வந்து மாற்றங்கள் வர எப்போ எதிர்பார்க்கலாம்? திரு உதயநிதி ஸ்டாலின் இதில் என்ன எதிர்பார்ப்பு? யாருக்கு எதிர்பார்ப்பு? யார் எதிர்பார்த்துட்டு இருக்காரு? இல்லை, நீங்கள் தான், உங்கள் தலைவர்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களே அவர் 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 எப்போ துணை முதல்வர் ஆவார்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நல்ல நாளுக்காக எல்லாரும் பேசியாச்சு. இதை சொல்லக்கூடியது யாரு? எல்லாம் முக்கியமான திமுக தலைவர்கள். இவங்க எல்லாம் திமுகவுடைய அடிப்படையாக தொண்டர்கள் இப்போ பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க அமைச்சர்கள். திமுகவினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அடுத்த தலைமுறைக்கான திமுக அரசியலை கட்டமைப்பதற்கு எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், விளையாட்டுத்துறை அமைச்சர், நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர், அவருக்கு ஒரு உரிய பிரதித்துவம் இருந்தால் அது எதிர்காலத்துக்கு கட்சிக்கு உகந்ததாக இருக்கும் என்று கருதுகின்றார்கள். இந்த கருத்துக்கு கூட உரிமை இல்லையா சொல்லுங்க? ஆனால் என்ன அரசியல் விமர்சனமாக இருக்குது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்வது வாரிசுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்றது தான். வாரிசு அரசியல் தாங்க அடுத்த கட்டம்ன்றது தான் உங்கள் மீது வைக்கிற விமர்சனமாக. அது 26லையும் பேசு பொருளாக வாய்ப்பு இருக்காது. இதை வந்து தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு. திமுக வந்து ஒரு குடும்பம் பண்ணுறது. இந்த குடும்பம் வந்து தொடரணும். இப்போ நான் வந்து பல இடங்களில் பார்த்துருக்கேன், தோப்பனார் கம்யூனிஸ்டாக இருப்பார், பையனுக்கு மார்க்சியம் சொல்லி கொடுத்துக்க மாட்டார். இவன் ஃபாசிசத்தை படிச்சுட்டு பிஜேபிக்காரனை கூட ஓடிடும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து திமுககாரன் யாருமே பிள்ளையார் திமுகவில் கொண்டாதீங்க, இந்த திராவிடம் அழியட்டு, ஃபாசிசம் வளரட்டுன்னு சொல்ல போகிறாங்களா? சார், நீங்கள் வந்து இட் இஸ் அன் எவல்யூஷன். நீங்கள் வந்து இப்படி இருக்க தூக்கி இப்படி வச்சா நீங்கள் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். நீங்கள் எவல்யூஷன் எவால்வாய் வாரதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. வாரிசு அரசியலுக்கு நியாயப்படுத்தின கருத்தை சொல்லிட்டீங்களோ? இது நியாயப்படுத்தல, இதுக்கு இன்டர்பிரட்டேஷன் சொல்லலாம். எங்கள் தலைவர் முதல்வர் மீது இந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க, அப்புறம் எடுபடாமல் போயிட்டு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சமாக வந்தவர். அதே மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் சின்னதுலேருந்து சிறு வயது முதலே பொறுப்புகளை ஏற்று வந்துட்டுருக்கூடியது. இது திமுக தொண்டனுடைய விருப்பம். திமுக தன்னுடைய ஒரு எதிர்காலத்தை பற்றி அவனுடைய ஒரு கேள்வி. அந்த கருத்தை கூட சொன்னால் நாங்கள் அதை விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்வது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. அது அவங்களுடைய உரிமையை அவங்க சொல்லாங்க, அவங்களுடைய விருப்பத்தை சொல்லுகிறார்கள். இதை போய் வாரிசுன்னு முடிச்சு போடுறது இல்லை, நியாயம் இல்லை. வாரிசு என்பது நீங்கள் ஃபைன் மார்னிங் ஒரு ஆளை தூக்கி வச்சுக்கிட்டு இதான்னு சொன்னால் வந்து அது திணிப்பு. இது திணிப்பு இல்லை.
இது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு பரிணாம தொடர்ச்சியாக சொல்கிறீங்க. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அமைச்சர். என்ன நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.